அடர்ந்த ஒரு காட்டில் அனைத்து மிருகங்களும் பயந்து வாழ்ந்த ஒரு காலம் இருந்தது. அந்த காட்டின் ராஜா ஒரு பெரிய சிங்கம். சக்தியும் பலமும் அதற்கு குறையவே இல்லை. ஆனால் அதன் கோபம்தான் அதன் பெரிய பலவீனம். தினமும் யாராவது ஒரு மிருகம் சிங்கத்தின் கோபத்துக்கு பலியாகிக் கொண்டே இருந்தது. காட்டில் அமைதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, எல்லோருக்கும் பயமே வாழ்க்கையாகிவிட்டது. ஒரு நாள் ஒரு முதிய யானை சிங்கத்திடம் வந்து சொன்னது, ராஜா, பயம் உண்டாக்குவது எளிது, ஆனால் நம்பிக்கை உண்டாக்குவதுதான் உண்மையான ஆட்சி. சிங்கம் சிரித்தது. என் பலமே என் ஆட்சி என்றது. அன்று இரவே ஒரு பெரிய புயல் காட்டையே தாக்கியது. மரம் விழுந்தது, நதி பெருக்கெடுத்தது, மிருகங்கள் தஞ்சம் தேடி ஓடின. அந்த நேரத்தில் சிங்கம் மட்டும் ஒரு பாறையில் சிக்கிக் கொண்டது. அதன் பலம் அந்த புயலுக்கு முன் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அப்போது அதே மிருகங்கள், அதே யானை, அதே முயல், அதே மான் எல்லோரும் சேர்ந்து சிங்கத்தை காப்பாற்றினார்கள். சிங்கத்தின் கண்களில் முதல் முறையாக கண்ணீர் வந்தது. நான் ராஜாதான், ஆனால் நான் நல்ல ராஜா இல்லை என்று அது உணர்ந்தது. அடுத்த நாள் முதல் சிங்கம் மாறியது. பலவீனமானவர்களை பாதுகாத்தது. பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு கொடுத்தது. அநீதிக்கு எதிராக நின்றது. காட்டில் மீண்டும் அமைதி வந்தது. மிருகங்கள் இப்போது பயத்தால் அல்ல, அன்பால் சிங்கத்தை மதித்தன. அந்த நாள் காட்டுராஜா புரிந்து கொண்டது, பலமல்ல, நல்ல மனமே உண்மையான வெற்றி என்று.